அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு துணி கடை. அதில் லேடிஸ் நிறைய பேர் துணி எடுக்கிறதுக்கு வராங்க. அப்படி வரவங்க அவங்க எடுக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறதுக்காக ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டு பார்க்குற அந்த ட்ரையல் ரூமுக்குள்ளே ஒருத்தன் கேமரா வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் பதிவு பண்ணுறான் கேமராவில். இதை வெளியில் எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட பெண்களை மிரட்டி பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு உதவி பண்ணுற ஒருத்தன் ஒரு டிவி ரிப்போர்ட்டர்கிட்ட இந்த தகவலை சொல்கிறான். அவன் யார் என்ன எதுன்னு தெரியாது, எனக்கு ஃபோனில் சொல்லுவான் யார் என்னான்ட்டு பார்த்துட்டு வர சொல்லி. அப்போ தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொன்ன உடனே இந்த டிவி ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்க, அவன் பேசின பேச்சை வச்சு அவனுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த ஃபோன் மூலமாக பெண்களை மிரட்டி பணம் சம்பாரிச்சுன்னு இருக்கிறவன இடத்துக்கு நேரடியாக இவங்களே போகிறாங்க. அப்படி போகும்போது போயிட்டு அவனை சந்திக்கலான்னு போனால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோன் மூலிமா பெண்களை மிரட்டி சம்பாதிக்கிற அவனை ஒரு பெரிய சேரில் கை காலெல்லாம் கட்டி போட்டு அவன் மேலே பெட்ரோலை ஊற்றி ஒருத்தன் உயிரோடு அவனை எரிச்சிடுறான். அவனோட சேர்த்து அந்த இடத்தையே எரிக்கிறான். எரிச்சிட்டு அவனை வெளியில் வரும்போது அந்த கொலைகாரனை இந்த டிவி ரிப்போர்ட்டர் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே போலீஸ்கிட்ட தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரோட்டில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட் மூலிமா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க பார்த்த அந்த கொலைகாரனுடைய முகம் சரியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ்கிட்ட சொல்ல முடியல. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அவரை ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு கூப்பிட்டு இவங்க சொல்கிற அந்த மிச்சம் மீதி இருக்கிற ஞாபகங்களெல்லாம் இவங்களுக்கு உடம்பு நல்லாகி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லி அவரை அந்த கொலைகாரனை வரைய சொல்கிறாங்க போலீஸு. அப்போ அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் நல்லா அந்த கொலைகாரனுடைய முகத்தை வரைஞ்சி போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. இதை வச்சு போலீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த படத்தில் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, இந்த ரெண்டுத்தையும் அகில் பால், அனாஸ்கான் அப்படின்னு 2 பேர் திரைக்கதை எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு. இந்த டிவி ரிப்போர்ட்டராக இவங்க த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வினய் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவங்க 3 பேர் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டரை. இல்லை, டொவினோ தாமஸ் படங்களெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். எப்பவுமே முகத்தை ஒரு இறுக்கின மூஞ்சோடு தான் வருவார். இந்த படத்துலையும் அதேமாரி தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் முகம் ஒரு மாதிரி இறுக்கின மூஞ்சா அப்படியே வராரு. அதுக்கப்புறம் டிவி ரிப்போர்ட்டராக த்ரிஷாவினுடைய கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஓப்பு இல்லை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வினய், அவர் ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான பிரச்சனை பார்க்கும்போது என்னென்னா, மிகப்பெரிய குழப்பம்தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வருது. காரணம் ஒரு கேரக்டர் ஒரு கொலைகாரனை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதை வச்சுன்னு நீங்கள் கதை சொல்லும்போது ஒரு சிம்பிளாக படம் பார்க்க வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் புரிகிற விதமாக ஒரு எளிமையாக சொல்லியிருந்தீங்கன்னா அந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு அடிபட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மூளையில் என்னென்ன நடக்குது, அது என்னென்ன அவங்களுக்கு வியாதியெல்லாம் அவங்களுக்கு அந்த மூளையில் அடிபட்டதுனால ஏற்படுது, எதனால் அவங்க அந்த கொலைகாரனுடைய முகத்தை சரியாக அவங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு லெக்சர் அடிக்கிறாங்க இந்த படத்தில். கூடவே இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஏகப்பட்டது. உங்கள் படத்தை ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னால் தான் அது மேலே வரைக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆகி இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரியும். படத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது தான் இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். நான் கூட என் கூட பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், நமக்கு தான் புரியலையா இல்லை அவருக்கும் எப்படி இருக்கு, என்ன சார் எப்படி இருக்க பண்ண, உண்மை எனக்கு கூட ஒன்றும் புரியலைங்க அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது மலையாள படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக எளிமையாக படம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க கதை பலமாக இருக்கும்.
ஆனால் இந்த படம் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த படத்தை வந்து நல்லா ரிச்சாக எடுத்திருக்காங்க. கார் சேஸு, ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபைட்டு, அப்படி இப்படின்ட்டு நல்ல பணத்தை செலவு பண்ணி நல்லா ரிச்சாகவே எடுத்திருக்காங்க. ஆனால் கதையிலையும் திரைக்கதையிலையும் இந்த படத்தை வந்து கோட்டை விட்டதுனால நமக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போன படம். அந்த எதிர்பார்ப்பை நமக்கு வந்து பூர்த்தி பண்ணவே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் 2025 வெளிவந்த இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் படம் மாதிரி தான் எனக்கு படுது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு தெரியும். உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.